அண்மை செய்தி. சென்னை பெசன்ட் நகரில் சாலையோர நடைபாதை அருகே மதுபோதையில் படுத்திருந்த இளைஞர் மீது கார் ஏறி உயிரிழந்த வழக்கு. விபத்தை ஏற்படுத்திய புகாரில் ஆந்திர எம்பி மகள் மீது மேலும் 2 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நேற்று முன்தினம் பெசன்ட் நகர் பகுதியில 21 வயதான சூர்யா என்ற இளைஞர் அவர் குடிபோதையில் பெசன்ட் நகர் டைகர் வரதாச்சாரி தெருவில் அந்த சாலை ஓரம் படுத்திருந்த பொழுது அவ்வழியாக வந்த ஒரு சொகுசு கார் ஒன்று அவர் மீது ஏறி இறங்கியதில் அவர் உயிரிழந்தார். பின்னர் இந்த காரை ஓட்டியவர் ஆந்திர மாநிலத்தினுடைய ராஜ்யசபா எம்பி பீடா மஸ்தான் ராவினுடைய மகள் மாதிரி பீடா என்பது போலீசாருடைய விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் நேற்று 304 பிரிவின் 304 பிரிவு ஏ என்ற ஒரு சட்டப்பிரிவு, அதாவது விபத்தின் மூலமாக மரணத்தை ஏற்படுத்துவது என்ற ஒரு சட்டப்பிரிவுல வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணை கைது செய்தார்கள். ஆனால் இது பிணையில் வரக்கூடிய சட்டப்பிரிவு என்பதனால கைது செய்த சில மணி நேரத்திலேயே அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. முக்கிய பிரமுகர்களுடைய மகள் ஒரு கார் ஏற்றி ஒருவரை ஒரு மரணத்திற்கு காரணமானவர், இவர் உடனடியாக பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்று ஒரு சர்ச்சை இருந்தது. இந்த இளைஞர்களுடைய குடும்பத்தினரும் இது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இது குறித்து காவல்துறை தரப்புல கேட்கும் பொழுது மேலும் 2 சட்டப்பிரிவுகள், அதாவது 279 அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது, 337 மற்ற ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்படியான ஒரு செயல் என்ற இந்த 2 சட்டப்பிரிவுகளும் அந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், என்றாலும் கூட இந்த 3 சட்டப்பிரிவுகளுமே பிணையில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகள் என்பதால் அவர் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்று காவல்துறை தரப்புல இது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த கைது செய்யப்பட்ட இந்த விவகாரத்தில் சிக்கிய ஆந்திர எம்பியினுடைய மகள் பீடா மாதிரினுடைய இந்த புகைப்படம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர் சென்னையில் தங்கி 2 நிறுவனங்களை அவர் நடத்தி வரக்கூடிய இளம் தொழிலதிபராகவும் இருந்திருக்கிறார் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.